Hi, this is Surya. I'm studying BSc Psychology in Dr. MGR Educational and Research Institute in Department of Psychology. Hi, I'm Lakshmi. I'm pursuing my Masters in Clinical Psychology at Dr. MGR Educational Research Institute. Hi, I'm Pavitra. I'm pursuing my Masters in Clinical Psychology at Dr. MGR Educational Research Institute. Hi, I'm Sushmita, pursuing Masters in Clinical Psychology at Dr. MGR Educational and Research Institute. Now, இப்போ வந்து எங்க காலேஜ்ல எங்க டிபார்ட்மெண்ட்ல வந்து we have a set of community named as Psychers. இது வந்து 2019ல இருந்து ரன் ஆயிட்டு இருக்கு with the help of the staffs and நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து ரன் as a part of the Psychers நாங்க என்னென்ன பண்றோம்னா social outreach events and mental health campaigns, survey and helping peoples in some disasters இந்த மாதிரிலாம் வச்சுன்னா நாங்க பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். as the part of this year நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா we have made a small survey regarding இந்த எலெக்ஷன்ஸ் வருதுல, ஸோ அதுக்காக நாங்கள் சின்ன சர்வே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சர்வே பொலிட்டிக்கல் லைன்ஸ் அப்படி ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஓட்டர்ஸோட பிஹேவியர் எப்படி அது புரிஞ்சுக்கிறதுக்காக, எந்த பேசிஸ்ல அவங்க ஓட் பண்றாங்க, வாட் இஸ் தேர் பிஹேவியர் இன் ஓட்டிங், அது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த சர்வே பண்ணியிருக்கோம். இந்த சர்வே வந்து ஆன்லைன் மோட்ல பண்ணியிருக்கோம். டபுள் பிளைண்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தடோட ஹைலைட் என்னன்னா, பார்ட்டிசிபென்ட்ஸோட ஐடென்டிட்டி வந்து அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே ரிவீல் பண்ணா போதும். அண்ட் ரிவீல் பண்ணதும் வந்து கான்ஃபிடென்ஷியலா வச்சுப்போம். அதை வேற எங்கேயுமே யூஸ் பண்ணிக்க மாட்டோம். 2126 பார்ட்டிசிபென்ட்ஸ் தமிழ்நாடுல இருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நம்ம காலேஜ்ல இருக்கிற எங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற 211 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் ஹெல்ப்ட் இந்த டேட்டா கலெக்ஷனுக்கு. கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். யார் யார் இன்ட்ரெஸ்டடோ அவங்க மட்டும்தான் இந்த ரிசர்ச்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து மேஜரா பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஜெண்டர் ரோல்ஸ் வந்து ஃபீமேல், மேல்ஸ் அண்ட் வந்து தேர்ட் ஜெண்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவா பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல்ஸ் வந்து இதுல அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அதாவது 1074. அண்ட் மேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1048. அண்ட் தேர்ட் ஜெண்டர் பார்த்தோம் அப்படின்னா 4 பீப்புள்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மொத்தமா 2126 பீப்புள்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இதுல கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல்ஸோட ரோல்ஸ் வந்து அதிகமா இருக்கு அண்ட் மேல்ஸ் வந்து அதை விட வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அண்ட் தேர்ட் ஜெண்டர்ஸ் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸோட ஏஜ் வைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப அதிகம் பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களோட கியூரியாசிட்டி இந்த எலெக்ஷன்ஸ் பத்தி எப்படி இருக்கும் அப்படின்ற ஜெனரல் அவேர்னஸ் வந்து இதுல நம்ம பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா யங் அடல்ட்ஸ் 24 to 40 அவங்க வந்து நெக்ஸ்டோட பொசிஷனை ரீச் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அடல்ட்ஸ் வந்து 41 அண்ட் அபோவ் அந்த ஏஜ்ல வந்து நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ரீச் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா 2126. அண்ட் வந்து நம்ம ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, லைக் சிட்டி, ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதுல இருந்து வந்து 1074 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அண்ட் டவுன்ல பார்த்தோம், வில்லேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா 541 பீப்புள்ஸ் வந்து வில்லேஜ்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அண்ட் டவுன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 510 பீப்புள்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க மொத்தமா. அண்ட் டோட்டல் வந்து 2126. மோஸ்ட்லி வந்து சிட்டிஸ்ல இருந்து தான் வந்து அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, அது 1075 பீப்புள்ஸ். தமிழ்நாடுல இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸையும் வந்து ஒரு 5 zones-ஆ டிவைட் பண்ணி தான் இந்த ரிசர்ச் நடத்தி இருக்கோம். சென்ட்ரல், சென்னை, நார்த், சவுத் அண்ட் வெஸ்ட் அந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்கோம். இதுல சென்னை மட்டும் ஏன் தனியா எடுத்திருக்கோம்னா, சென்னையில வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல இருந்து வந்து இங்கேயே தங்கி இங்க ஓட்டர் ரைட்ஸ் இருக்கிற பீப்புள் இருக்காங்க. அதனால அவங்களோட மைண்ட் செட்டா இருந்தாலும் தாட்ஸா இருந்தாலும் டிஃப்ரெண்டா இருக்கும். மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லாருமே அங்கேயே இருக்கிறவங்களா இருக்கிறதுனால ஒரு யூனிசெட் இருக்கும் அவங்க தாட்ஸ்ல. இதுல சென்ட்ரல்ல வந்து திருச்சிராப்பள்ளி, அரியாலூர், காரூர், நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை இத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நார்த் குரூப்ல வந்து கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வெள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட், திருப்பட்டூர். அடுத்ததா சவுத்ல வந்து திண்டுக்கல், கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், தென்காசி,
இத்தனை டிஸ்ட்ரிக்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். வெஸ்ட் ரீஜன்ல வந்து தர்மபுரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, சேலம் அண்ட் திருப்பூர். ரீஜன் அந்த ரீஜனா பிரிச்சிருக்கோம். என்னென்ன ரீஜன்ல எவ்வளவு பேர் ஓட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இட்ஸ் 182 பார்ட்டிசிபென்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் சென்னையில வந்து சென்னையில வந்து 630 பார்ட்டிசிபென்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் நார்த் சைட் பாத்தீங்கன்னா வந்து 844 அண்ட் சவுத் சைடு வந்து 231 அண்ட் வெஸ்ட் சைடு வந்து 239 அண்ட் டோட்டலி பாத்தீங்கன்னா 2126 அதாவது 2126 பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஸோ பார்ட்டிசிபெண்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சாம்பிள் பார்த்தோம்னா சென்னை தான் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 630 பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பாக்கி பாக்கி டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் கம்மி தான். அதுக்கு நெக்ஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இது பண்ணியிருக்கிறது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் திருவண்ணாமலையிலேருந்து தான் நெக்ஸ்ட் வருது. பாக்கி டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியான நம்பர்ஸ்லேருந்து உள்ளவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. I believe that it is the responsibility of every citizen to vote. வாக்களிப்பது ஒவ்வொரு குடிமகனும் செய்ய வேண்டிய தலையாய கடமை. நீங்க வாக்களிக்கிறது உங்களோட தலையாய கடமையா நினைக்கிறீங்களா இல்லையா, இல்ல உங்களுக்கு அந்த கடமை இருக்குன்றது தெரியலையா அப்படின்றதுக்கான கொஸ்டின் தான் இது. இந்த சர்வேவோட ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாராளுமன்ற தேர்தல், அதாவது இன் திஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதுல வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐ வில் வோட் வித்அவுட் ஃபெயில், அதாவது நீங்க வந்து நான் ஃபெயில் அதாவது நான் கண்டிப்பா ஓட் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ல கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஐ வில் வோட் பேஸ்ட் ஆன் த சர்கம்ஸ்டன்சஸ், அதாவது உங்க சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களால அந்த டைம்ல ஓட் பண்ண முடியுமா, அந்த டைம்ல ஓட் பண்ண கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணிட்டு இட்ஸ் அப் டு யுவர் ஓன் டிசிஷன், நீங்க டிசைட் பண்ணிட்டு போடுற மாதிரி. அண்ட் தென் I believe that there is no use of voting, அதாவது ஓட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறோம். அதுக்கு அடுத்து இனிமே இருக்கிற கொஸ்டின்ஸ் 3rd கொஸ்டின்ல இருந்து 24th கொஸ்டின் வரை எல்லாமே சேம் ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஆல்வேஸ், சம்டைம்ஸ், நெவர், மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ், இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ 3rd கொஸ்டின் என்னன்னா, த பார்ட்டி டு விச் மை ஃபேமிலி இஸ் அஃபிலியேட்டட் ஹெரிடிட்டரி. இப்போ நம்ம ஃபேமிலிலேயே ஜென்ரேஷனா ஒரு பார்ட்டிக்கு ஓட் பண்றாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கொஸ்டினை கொடுத்திருக்கு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, the party to which I am personally affiliated to. இப்போ நான் இந்த ஒரு பார்ட்டிக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னா இந்த பார்ட்டியோட மெம்பரா இல்லையா, அதனால நான் இந்த பார்ட்டிக்கு நான் ஓட் பண்ணுவேன், அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கா இல்லையான்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, the party based on my caste or community. இந்த ஜாதியிலேருந்து இல்லைன்னா வேற கம்யூனிட்டிலேருந்து ரிலீஜியஸ் லைன்ஸ்லயோ அந்த பேசிஸ்ல நான் ஓட் பண்ணுவேனா இல்லைன்னா என்ன ரீசன்னால புரிஞ்சுக்கிறேன். அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து த பார்ட்டி பேஸ்ட் ஆன் மை ரிலீஜியன், அவங்களோட ரிலீஜியன்ல இருந்து வர பார்ட்டி அதை சப்போர்ட் பண்றாங்களா இல்லையான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து த பார்ட்டி விச் ஐ பிலீவ் டு ஹேவ் த எபிலிட்டி டு குட் அட்மினிஸ்ட்ரேஷன், எந்த பார்ட்டி வந்து இந்த நாடை இன்னும் நல்லா லீட் பண்ணுவாங்க, இங்க இருக்கிறவங்கள நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணும், அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து த பார்ட்டி விச் ஐ பிலீவ் டு பி த லீஸ்ட் கரப்டட், எந்த பார்ட்டி வந்து கரப்ஷன் இல்லாம நல்லா லீட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒப்பீனியனை தெரிஞ்சுக்கிறது. இப்போ இருக்கிற கேள்வி வந்து நேஷனல் இஷ்யூஸ், ஸ்டேட் இஷ்யூஸ் அண்ட் லோக்கல் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணி நீங்க யாரை வந்து தேர்ந்தெடுப்பீங்க அப்படி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இது. தேசிய பிரச்சனைகள் அல்லது தேவைகளின் அடிப்படையில், மாநில பிரச்சனைகள் அல்லது அதன் தேவைகள் அடிப்படையில், உள்ளூர் பிரச்சனைகள் அல்லது அதன் தேவைகளின் அடிப்படையில். 20 and 23 இதுல பாத்தீங்கன்னா the candidate recommended by the leader of my caste
கம்யூனிட்டி ஆர் ரீஜன். ஏன்னா இப்போ வந்து யூ ஹேவ் செட் ஆஃப் லீடர்ஸ் இன் கம்யூனிட்டி. அந்த மாதிரி லீடர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட இப்போ இவர் சொல்றது இந்த கம்யூனிட்டி லீடர்ஸ் இருக்காரு, இவங்க சொல்றவங்க நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிலீஃப் இருக்கும்ல, லைக் அதை வச்சு ஒர்க் பண்றது. அண்ட் தென் நெக்ஸ்ட் 23 பேஸ்ட் ஆன் ஓன் கரண்ட் நீட்ஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ். உங்களோட கரண்ட் இப்போ உங்களோட நீட்ஸ் என்ன இருக்கு, உங்களோட நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றாங்களா, அந்த லீடர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்றாங்களா பார்த்து அவங்களுக்கு நீங்க ஓட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, based on my belief that a particular party or alliance has the best chances of winning. So ஒரு பார்ட்டிக்கு பெட்டர் சான்சஸ் ஆஃப் வின்னிங் இருக்கு அப்படின்னு வந்ததுன்னா நீங்க ஓட் பண்ணுவீங்க, இல்லைன்னா வேற பார்ட்டிக்கு இன்னும் சான்சஸ் இருக்குன்னா அதுக்கு ஓட் பண்ணுவீங்க. அப்படி ஓட் பண்ணுவீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கா. Last question வந்து, in the current circumstances the best party or alliance which I think can rule our country. அதுல ஆப்ஷன்ஸா கொடுத்திருக்கிறது ADMK alliance, BJP alliance, DMK alliance, undecided, can't say, some other party or alliance. இந்த கொஸ்டின் வந்து எந்த பார்ட்டிக்கு மோஸ்ட் ஆஃப் த ஓட் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல. இந்த கொஸ்டின் வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல தமிழ்நாடு பீப்புளுக்கு வந்து எந்த பார்ட்டி அவங்களோட தேவைகளை இன்னும் கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்ற மைண்ட் செட் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். இதுல வந்து ஆன்சரை வச்சு இந்த பார்ட்டி தான் வின் பண்ண போவாங்க அப்படின்றது நாங்க சொல்லவே இல்லை. இப்ப இருக்கிறவங்களோட மைண்ட் செட் மட்டும்தான் இந்த கொஸ்டின் வந்து வெளியே கொண்டு வரப்போற வீடியோல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஏஜ், ஜெண்டர், ரீஜியன்ஸ், ப்ரிஃபர் பண்ற பார்ட்டி, பீப்புள்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத டீடைலா பார்க்க போறோம். வணக்கம், என் பேர் லோகேஷ் குமார். டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல பிஎஸ்சி சைக்காலஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். Hi, myself Mridula. I'm pursuing second year BSc psychology at Dr. MGR Research Institute la படிச்சிட்டு இருக்கேன். Hi, என் பேர் அக்ஷயா. நான் பிஎஸ்சி சைக்காலஜி ஃபர்ஸ்ட் இயர் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல படிக்கிறேன். வணக்கம், என் பேர் ஸ்ரீஹரி. நான் பிஎஸ்சி சைக்காலஜி ஃபர்ஸ்ட் இயர் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல படிக்கிறேன். In the current circumstance, the best party or alliance which I think can rule our country. இன்றைய சூழ்நிலையில் நம் நாட்டை ஆள சிறந்த கட்சியாக நான் நினைப்பது ADMK, அதிமுக, பிஜேபி, பாஜக, DMK, திமுக, undecided, cannot say, some other party or alliance. தீர்மானிக்க முடியவில்லை, சொல்ல இயலாது, வேறு ஏதேனும் கட்சி அல்லது கூட்டணி. இந்த கேள்விக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸை மக்கள் சூஸ் பண்ணி பதில் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு நாங்க சர்வே எடுத்து அதுக்கான சர்வே உங்களுக்கு சொல்றோம். நாங்க எடுத்த சர்வேல மொத்தம் 1233 பேர் இப்போதைக்கு சொல்ல முடியாது இல்ல அதுல வேற கட்சி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க மொத்தம் 1233 பேர். ADMK, அதிமுக அதுக்கு இந்த கட்சி வந்தா நல்லா இருக்கும்னு மக்கள் ஆசைப்படுறது மொத்தம் 87 பேர். பிஜேபி, பாஜக இந்த கட்சி வந்தா மக்கள் ஆசைப்படுறவங்க மொத்தம் 397 பேர். DMK, திமுக இந்த கட்சி வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் ஆசைப்படுறவங்க மொத்தம் 409 பேர். இது எல்லாமே மக்கள் ஆசைப்பட்டது மட்டும்தான். இவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தீர்மானமா சொல்லல. இல்ல ஏன் பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் அதிகமான வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம்னா, பிஜேபி வந்து நேஷனல் லெவல்ல ஒரு கட்சியா இருக்கு, அதே மாதிரி டிஎம்கே காங்கிரஸ் கூட இணைஞ்சு நேஷனல் லெவல்ல ஒரு அளவுல இருக்கு. அதனால அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இந்த எலெக்ஷன் வந்திருக்கிறதுனால இந்த 2 கட்சிகளுக்கும் அதிகமான மக்கள் வாக்களிப்பு வந்திருக்கதா நாங்க நினைக்கிறோம். ஸோ அடுத்ததா வந்து இன்றைய சூழ்நிலையில் நாட்டை ஆள சிறந்த கட்சியாக நான் நினைக்கும் கட்சி அப்படின்ற இந்த கொஸ்டினுக்கு ஏஜ் வைஸ் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இதுல 3 கேட்டகரி இருக்கு. யங் அடல்ட்ஸ், அதாவது 25 to 40 ஏஜ் வரைக்கும் இருக்கவங்க. அடல்ட்ஸ் 40 and 41 above இருக்கவங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், முதல் முறை வாக்காளர்கள் 18 to 24 ஏஜ் இருக்கவங்க. இதுல நம்ம வந்து கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல can't say, undecided, some other alliance சொல்ல முடியவில்லை இல்ல வேற ஏதாவது கட்சிக்கு ஓட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்களிச்சவங்க மொத்தம் 1233 பேர். இதுல அடல்ட்ஸ் 100, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 788,
யங் அடல்ட்ஸ் 345 மெம்பர்ஸ் ஓட் பண்ணியிருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் 64% பீப்புள் அன்டிசைடட் இல்லை வேற ஏதாவது அலைன்ஸ்க்கு ஓட் பண்ணுவேன் அப்படின்னும், அடல்ட்ஸ் 8% பீப்புள், யங் அடல்ட்ஸ் 28% பீப்புள் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏடிஎம்கே அலைன்ஸ் இல்ல அதிமுக கூட்டணி கட்சி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்த சர்வேல ஆன்சர் பண்ணவங்க மொத்தம் 87 பேர். அதுல அடல்ட்ஸ் 8 பேர், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 52 பேர், யங் அடல்ட்ஸ் 27 பேர். பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது அடல்ட்ஸ் 9% பேர், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 60%, யங் அடல்ட்ஸ் 31% பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. பிஜேபி அலைன்ஸ் இல்ல பாஜக கூட்டணி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சவங்க 397 பேர். இதுல அடல்ட்ஸ் 94 மெம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 215, யங் அடல்ட்ஸ் 88 பேர். பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது அடல்ட்ஸ் 24%, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 54%, யங் அடல்ட்ஸ் 22% ஓட் பண்ணியிருக்காங்க. இதே டிஎம்கே அலைன்ஸ் இல்ல திமுக கூட்டணி கட்சிகள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்த சர்வேல ஆன்சர் பண்ணவங்க 409 பேர். இதுல அடல்ட்ஸ் 66 பேர், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 233 பேர், யங் அடல்ட்ஸ் 110 பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இதே பர்சன்டேஜ் வைஸ்ல பார்க்கும்போது டிஎம்கே அலைன்ஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆன்சர் பண்ணவங்கல்ல அடல்ட் 16% பேர், யங் அடல்ட்ஸ் 27%, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 57% சொல்லியிருக்காங்க. இதை வச்சுதான் நம்மளோட கடைசி அவங்க ஓட் போடுவாங்கன்னு இல்ல இந்த கட்சிக்கு தான் ஓட் போடுவாங்கன்னு நாங்க சொல்ல வரல. இந்த கட்சி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த சர்வேவோட ரிசல்ட். ஸோ இப்போ டோட்டலாக பார்க்கும்போது அடல்ட்ஸ்ல வந்து 268 பீப்புள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அன்டிசைடட் 37% பீப்புள், ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி 3% பீப்புள், பிஜேபி அலைன்ஸ் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு 35% பீப்புள், டிஎம்கே அலைன்ஸ் அப்படின்னு சொல்லி 25% பீப்புள் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் டோட்டலாக 1288 மெம்பர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அன்டிசைடட் அப்படின்னு சொல்லி 61% பீப்புள், ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு 4% பீப்புள், அண்ட் பிஜேபி அலைன்ஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு 17% பீப்புள், டிஎம்கே அலைன்ஸ் அப்படின்னு சொல்லி 18% பீப்புள் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யங் அடல்ட்ஸ் 570 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுல அன்டிசைடட் அப்படின்னு சொல்லி 61% பீப்புள், ஏடிஎம்கே அலைன்ஸ் ப்ரிஃபர் பண்ற 5% பீப்புள், பிஜேபி அலைன்ஸ் ப்ரிஃபர் பண்ணி 15% பீப்புள், அண்ட் டிஎம்கே அலைன்ஸ் ப்ரிஃபர் பண்ணி 19% பீப்புள் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜெண்டர் வைஸ் நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துலாம். கான்ட் சே அன்டிசைடட் சம் அதர் அலைன்சஸ், அதாவது இப்போ என்னால சொல்ல முடியல, நான் இன்னும் டிசைட் பண்ணல, இல்ல வேற ஏதாவது கட்சிக்கோ இல்ல கூட்டணிக்கோ நான் ஓட் பண்ணுவேன் அந்த மாதிரி சொன்னதுல மொத்தம் 1233 பேர் அந்த பதில சொல்லியிருக்காங்க. அதுல பெண்கள் 636 பேர் சொல்லியிருக்காங்க, ஆண்கள் 593 பேர் சொல்லியிருக்காங்க, அண்ட் தேர்ட் ஜெண்டர் 4 பேர் சொல்லியிருக்காங்க. இதோட பெர்சன்டைல் இது பாத்தீங்கன்னா இதுல வந்து பெர்சன்டைல்ல 52% வந்து ஃபீமேல் சொல்லியிருக்காங்க, 48% வந்து மேல் சொல்லியிருக்காங்க, அண்ட் தேர்ட் ஜெண்டர் வந்து 0% ஏன் காமிச்சிருக்குன்னா 1233 பேர்ல 4 பேர் தான் தேர்ட் ஜெண்டர், அதனால தான் அங்க 0% காமிச்சிருக்கு. அண்ட் இப்போ வந்து ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்கும், நம்ம நாட்டுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுல ஃபீமேல் வந்து 39 பேரும் மேல்ல 48 பேரும் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இதோட பெர்சன்டைல் இது பாத்தீங்கன்னா 45% ஃபீமேலும் 55% மேலும் சொல்லியிருக்காங்க. அண்ட் பிஜேபி நம்ம நாட்டை ஆட்சி பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு மொத்தமா சொன்னவங்க வந்து 397 பேரு, அதுல ஃபீமேல் வந்து 172 பேரும், மேல் வந்து 225 பேர் சொல்லியிருக்காங்க. இதோட பெர்சன்டைல் பாத்தீங்கன்னா 57% மேலும் 43% ஃபீமேலும் சொல்லியிருக்காங்க. அண்ட் கடைசியா டிஎம்கே அலைன்ஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுல மொத்தம் 409 பேர் சொல்லியிருக்காங்க. அதுல ஃபீமேல் வந்து 227 பேர் சொல்லியிருக்காங்க, மேல் வந்து 182 பேர் சொல்லியிருக்காங்க. இதோட பெர்சன்டைல் பாத்தீங்கன்னா 44% மேலும் 56% ஃபீமேலும் சொல்லியிருக்காங்க. சோ இதுபடிதான் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வரணும்ன்ற அவசியம் கிடையாது. இது வந்து எங்களோட ஜஸ்ட் இது ஒரு சர்வே தான். சோ இது இவங்க வந்து இந்த கட்சிக்கு தான் ஓட் பண்ணணும் அப்படின்ற இதுல எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. சோ மற்ற கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா பெர்சன்டைல்ல மேல் பெர்சன்டேஜ் வந்து அதிகமாகவும் ஃபீமேல் பெர்சன்டேஜ் கம்மியா வந்தது. ஆனா டிஎம்கேக்கு பாத்தீங்கன்னா ஃபீமேல் பெர்சன்டேஜ் அதிகமாகவும் மேல் பெர்சன்டேஜ் கம்மியாகவும் இருந்தது. இதுக்கு மேபி என்ன காரணமா இருக்கலாம்னா டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த சலுகையில ஃப்ரீ பஸ்
அப்புறமா வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் பெண்மணிகளுக்கு கொடுத்ததோ இந்த ரீசனா கூட இருக்கலாம். அண்ட் வந்து இதுபடிதான் வந்து வர எலெக்ஷன்ல ரிசல்ட் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அண்ட் இதுல வாக்களிச்சவங்க தான் வந்து அந்த கட்சிக்கு தான் ஓட் பண்ணணும்ன்ற அவசியமும் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு சர்வேக்காக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜெண்டர் வைஸ்ல மொத்தமா வந்து ஃபீமேல் எவ்வளவு பேர் இந்த சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கன்னா 1074 பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதுல அன்டிசைடட் சொன்னது வந்து 636 பேர் சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து 39 பேர் சொல்லியிருக்காங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்து நல்லா இருக்கும்னு 122 பேர் சொல்லியிருக்காங்க. டிஎம்கே ஆட்சிக்கு வந்து நல்லா இருக்கும்னு 227 பேர் சொல்லியிருக்காங்க. மேல்ல அன்டிசைடட் சொல்லி 593 பேர் சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்து நல்லா இருக்கும் 48 பேர் சொல்லியிருக்காங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்து நல்லா இருக்கும் 225 பேர் சொல்லியிருக்காங்க. டிஎம்கே ஆட்சிக்கு வந்து நல்லா இருக்கும் 182 பேர் சொல்லியிருக்காங்க. சோ இந்த சர்வேல மொத்தம் மேல் 1048 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. தேர்ட் ஜெண்டர் அன்டிசைடட் தான். தேர்ட் ஜெண்டர் 1233 பேர்ல 4 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. 4 பேருமே வந்து அன்டிசைடட் தான் சொல்லியிருக்காங்க. மீதி எதுலயுமே வந்து அவங்க வந்து ஓட் பண்ணல. ஹாய், என்னோட பேர் மெர்லின் ஜிம்ராக். நான் செகண்ட் இயர் எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸில் இருந்து என்னென்ன மாதிரி ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான். ஃபர்ஸ்ட் வந்து கான் சே அன்டிசைடட் சம் அதர் அலைன்சஸ் அப்படின்ற பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா சிட்டி சைடில் இருந்து 641 பேரும், டவுன் சைட்ல இருந்து 305 பேரும், வில்லேஜ் சைட்ல இருந்து 287 ஓட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஆஃப் 1233ல பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சிட்டி சைட்ல இருந்து அதிகமாக ஓட் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 52% வந்து சிட்டி சைட்ல இருந்தும், டவுன் சைட்ல இருந்து 25%, வில்லேஜ் சைட்ல இருந்து 23% ஓட் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே அலைன்சஸ்க்கு ஓட் பண்ணியிருக்கிறவங்க டோட்டலாக 87 ஓட் பண்ணியிருக்காங்க. இதில் சிட்டி சைட்ல இருந்து 39, டவுன் சைட்ல இருந்து 24 அண்ட் வில்லேஜ் சைட்ல இருந்து 24. பர்சன்டேஜ் படி பார்த்தோம் அப்படின்னா 45 இதுலயுமே வந்துட்டு சிட்டி சைட்ல தான் அதிகமாக ஓட் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 45% வந்துட்டு சிட்டி சைட்ல இருந்தும், 28% வில்லேஜ் சைட்ல இருந்தும், 27% வந்து டவுன் சைட்ல இருந்தும் ஓட் பண்ணியிருக்காங்க. பிஜேபி அலைன்சஸ்க்கு வந்து டோட்டலாக வந்திருக்க ஓட்டிங்ஸ் வந்து 397. இதில் சிட்டி சைடுக்கு 180, டவுனுக்கு 103, வில்லேஜுக்கு 114 வந்திருக்கு, அதாவது 114. இதுலேயுமே பார்த்தோன்னா சிட்டி சைடில் தான் அதிகமாக ஓட் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் 45%. டவுன் சைட்ல இருந்து 26 அண்ட் வில்லேஜ் சைட்ல இருந்து 29% ஓட் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே அலைன்சஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ஓட் பண்ணியிருக்கிறவங்க 409 பேர். இதில் சிட்டி சைட்ல இருந்து 215, டவுன் சைட்ல இருந்து 78, வில்லேஜ் சைட்ல இருந்து 116. இதுலேயுமே டிஎம்கே அலைன்சஸ்க்குமே பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் படி பார்க்கும்போது சிட்டி சைட்ல இருந்து தான் அதிகமாக ஓட் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் 53%. டவுன் சைட்ல இருந்து 19%, வில்லேஜ் சைட்ல இருந்து 28% ஓட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஜியாகிரபிக்கல் லேண்ட்ஸ்கேப் வைஸ் பார்த்தோம், பர்சன்டேஜ் அண்ட் எண்ணிக்கை படி பார்த்தோம் அப்படின்னா அன்டிசைடட்னு சொல்ற சிட்டி சைட்ல இருந்து 641 பேர், அதாவது 60%, ஏடிஎம்கே 39 4%, பிஜேபிக்கு வந்துட்டு 180 பேர் 17%, ஏடிஎம்கேக்கு வந்துட்டு 215 பேர் 20%, டோட்டல் ஆஃப் 1075. டவுன் சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அன்டிசைடடுக்கு 305 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் 60%, ஏடிஎம்கேக்கு 24 5%, பிஜேபிக்கு 103 பேர் 20%, டிஎம்கேக்கு 78 பேர் 15%, டோட்டல் ஆஃப் 510. வில்லேஜ் சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அன்டிசைடடுக்கு 287 53%, ஏடிஎம்கேக்கு 24 4%, பிஜேபிக்கு 114 தட் இஸ் 21%, டிஎம்கேக்கு 116 21%, டோட்டல் ஆஃப் 541. இதுபடி பார்த்தோம் அப்படின்னா மற்ற எல்லா அலைன்சஸ்க்கு அன்டிசைடடுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிட்டி சைடில் அதிகமான பர்சன்டேஜ் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. பட் டவுன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபிக்கு மட்டும் 20% அதிகமான வாக்களிப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதுபடி பார்த்தோம்னா அவங்க டவுன் சைடில் இருக்கிறவங்க பிஜேபிக்கு தான் ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளால கிளியரா சொல்ல முடியாது, அது அவங்களோட இஷ்டம். ஸோ நம்மளோட சர்வே கிடைச்ச ரிசல்ட் படி டவுன் சைடில் 20% வந்து பிஜேபிக்கு ஓட் பண்ணியிருக்காங்க.
இப்போ வந்து நம்ம ரீஜியன் வைஸ் பார்க்க போறோம். ரீஜியன் வைஸ்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா cannot say undecided some other parties. என்னால சொல்ல முடியல, இப்போ என்னால முடிவு எடுக்க முடியல, இல்ல வேற ஏதாவது அலைன்சஸ் வரலாம் அப்படின்னு. இதுல நாங்க என்னென்ன இதெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல், அப்புறம் சென்னையை எடுத்தோம்னா இதுல வந்துட்டு நிறைய அதர் ஸ்டேட் பீப்புள்ஸும் இருக்கிறாங்க who having the vote right. யாருக்கெல்லாம் இங்க vote right permit ஆயிருக்கும் அவங்களால இருக்காங்கனால நாங்க சென்னை தனியா எடுத்திருக்கோம். அப்புறம் நார்த், சவுத் அண்ட் வெஸ்ட் தமிழ்நாடுல எடுத்திருக்கோம். இப்போ இதுல மொத்தமே எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க cannot say எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1233 பேர் cannot say என்னால சொல்ல முடியல அப்படின்ற இதுல சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் தமிழ்நாடுல பார்த்தோம்னா 109 பேர் சொல்லியிருக்காங்க. சென்னையில பார்த்தோம்னா 368 பேர் சொல்லியிருக்காங்க. நார்த் தமிழ்நாடுல பார்த்தோம்னா 449 பேர் சொல்லியிருக்காங்க. சவுத் தமிழ்நாடுல பார்த்தோம்னா 139 பேர் சொல்லியிருக்காங்க. வெஸ்ட் தமிழ்நாடுல பார்த்தோம்னா 168 பேர் சொல்லியிருக்காங்க. இதுல இப்ப நம்ம வந்து பர்சன்டேஜ் வைஸா பார்க்கணும்னா சென்ட்ரல்ல வந்து 14%, சென்னையில வந்து 30%, நார்த்ல வந்து 36%, சவுத்ல வந்து 11% அண்ட் வெஸ்ட்ல வந்து 9%. இந்த பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா நார்த் கொஞ்சம் அதிகமா இருக்கு. எதோட எந்த பர்சன்ட்ல வேணா 36% வந்துட்டு நார்த் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் நாங்க. இப்போ வந்து தனித்தனி அலைன்சஸா பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே பார்க்க போறோம். அதிமுக மொத்தமே எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னா அதிமுகக்கு எத்தனை பேர் ஓட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 87 பேர் ஓட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து சென்ட்ரல் தமிழ்நாடுல வந்து 5 பேரும், சென்னையில வந்துட்டு 20 பேரும், நார்த் தமிழ்நாடு வந்து 44 பேரும், வெஸ்ட் தமிழ்நாடு வந்து 18 பேரும். இதுல வந்து சவுத் சைட்ல இருந்து பார்த்தோம்னா யாருமே ஏடிஎம்கேக்கு ஓட் பண்ணல. இதுல வந்து இப்ப நம்ம பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்க போறோம். இப்போ வந்து சென்ட்ரல்ல வந்து 6%, சென்னையில வந்து 23%, நார்த் சைட்ல வந்து 50%, வெஸ்ட் சைட்ல வந்து 21%. இதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் சைடு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. எதுல அதிகமா இருக்குன்னா 50%ல நார்த் சைடு அதிகமா இருக்கு. இப்போ வந்து பிஜேபி அலையன்ஸ் பார்க்கலாம். பிஜேபி அலையன்ஸ்க்கு வந்துட்டு 397 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து சென்ட்ரல் தமிழ்நாடுல பார்த்தோம்னா 34 பேரும், சென்னை தமிழ்நாடுல பார்த்தோம்னா 109 பேரும், நார்த் தமிழ்நாடுல பார்த்தோம்னா 166 பேரும், சவுத் தமிழ்ல பார்த்தோம்னா 55 பேரும், வெஸ்ட் தமிழ்நாடுல பார்த்தா 33 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து நம்ம இப்ப பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கலாம். சென்ட்ரல்ல வந்து 8%, சென்னையில வந்து 27%, நார்த்ல வந்து 42%, சவுத்ல வந்து 14% அண்ட் வெஸ்ட்ல வந்து 9% பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இதுலயும் பார்த்தோம்னா நம்ம நார்த் சைடு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. விச் இஸ் அதுல எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க பார்த்தோம்னா 42 பேர் பர்சன்டேஜ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கவங்க வந்து 409 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அத சென்ட்ரல்ல இருந்து 34 பேரும், சென்னையில இருந்து 133 பேரும், நார்த் சைட்ல இருந்து 185 பேரும், சவுத் சைட்ல இருந்து 37 பேரும், வெஸ்ட் சைட்ல இருந்து வெஸ்ட் தமிழ்நாடுல இருந்து 20 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல்ல இருந்து 5%, சென்னையில இருந்து 33%, நார்த் சைட்ல இருந்து 45%, சவுத் சைட்ல இருந்து 9%, வெஸ்ட் சைட்ல இருந்து 3%. இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம நார்த் சைட்ல இருக்கவங்க வந்துட்டு அதிகமா இருக்காங்க. விச் இஸ் 45% வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னு நாங்க எங்களோட சர்வேல இருக்கு. இப்போ பேஸ்ட் ஆன் த ரீஜியன்ல வந்து நம்ம பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கலாம். சென்ட்ரல்ல எடுத்துட்டோம்னா cannot sayல வந்து 109 பேரும், டிஎம்கேல வந்துட்டு ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க வந்து 5 பேரும், பிஜேபியில வந்து 34 பேரும், டிஎம்கேல வந்து 34 பேரும், டோட்டலா 182 பேர் இருக்காங்க. இப்ப பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா cannot sayல 59%, ஏடிஎம்கேல வந்து 3%, பிஜேபியில வந்து 19%, டிஎம்கேல வந்து 19% இருக்காங்க. இப்ப சென்னையில பார்த்தோம் அப்படின்னா 368 பேர் இருக்காங்க, ஏடிஎம்கேல பார்த்தோம்னா 20 பேர் இருக்காங்க, பிஜேபியில பார்த்தோம்னா 109 பேர் இருக்காங்க, டிஎம்கேல பார்த்தோம்னா 133 பேர் இருக்காங்க. டோட்டலா எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்தோம்னா 630 பேர். இதுல பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா சென்னையில இருந்து 58 பேரும்,
58%, ஏடிஎம்கேல இருந்து 3%, பிஜேபில இருந்து 17%, டிஎம்கேல 21% பேரும் இருக்காங்க. இப்ப நார்த் சைடு வருவோம். நார்த் சைடுல பார்த்தோம்னா cannot say என்னால முடிவெடுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க வந்து 449 பேர் இருக்காங்க. ஏடிஎம்கேல வந்து 44 பேர் இருக்காங்க. பிஜேபில வந்து 166 பேர் இருக்காங்க. டிஎம்கேல வந்து 185 பேர் இருக்காங்க. டோட்டலா பார்த்தோம்னா 844 பேர். இப்ப பர்சன்டேஜ் வைஸ் இந்த நார்த்ல பார்த்தோம் அப்படின்னா cannot say 53%, ஏடிஎம்கேல வந்து 5%, பிஜேபில வந்து 20%, டிஎம்கேல 22% பேரும் இருக்காங்க. இப்ப சவுத் சைட்ல பார்த்தோம்னா 139 பேர் வந்து cannot sayல வந்து 139 பேர் பார்ட்டிசிபேட் 130 பேர் இருக்காங்க. ஏடிஎம்கேல பார்த்தோம்னா 0. நம்ம சவுத் சைட்ல பார்க்கணும்னா பார்ட்டிசிபேட் பண்ணதே 231 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இந்த cannot sayல வந்து 139 பேரும், ஏடிஎம்கேல வந்து 0 மெம்பர்ஸும், பிஜேபில வந்து 55 பேரும், டிஎம்கேல வந்து 37 பேரும் பார்ட்டிசிபேட். இப்போ வந்து நம்ம பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா cannot sayல வந்து 60%, ஏடிஎம்கேல வந்து 0%, பிஜேபில வந்து 24%, டிஎம்கேல வந்து 16% பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. நம்ம சவுத் சைட்ல பார்ட்டிசிபேஷனே கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அதனால கூட இருக்கலாம் ஏடிஎம்கேல வந்து 0 ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க வந்து 0 பார்ட்டிசிபேஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எங்க சர்வேல நாங்க சொல்றோம். இப்போ வெஸ்ட் சைட்ல பார்த்தோம்னா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கவங்க வந்து 139 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதுல cannot sayல வந்து 168 பேரும், ஏடிஎம்கேல வந்து 18 பேரும், பிஜேபில இருந்து 33 பேரும், டிஎம்கேல இருந்து 20 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா வெஸ்ட் சைட்ல வந்து பார்த்தோம்னா cannot sayல வந்து 70%, ஏடிஎம்கேல வந்து 8%, பிஜேபில வந்து 14%, டிஎம்கேல வந்து 8% பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம வெஸ்ட் சைட்ல பார்த்தோம்னா கொங்குபெல் அந்த சைட்ல பார்த்தோம்னா பிஜேபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கா மாதிரி மத்தவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சர்வேலுமே வந்து பிஜேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கா மாதிரி இருக்கு. எங்கன்னு பார்த்தோம்னா வெஸ்ட் சைட்ல அதுல வந்து எப்படின்னு பார்த்தோம்னா ஏடிஎம்கேல வந்து 8% தான் இருக்காங்க வெஸ்ட் சைட்ல. அதே மாதிரி டிஎம்கேல பார்த்தோம்னா 8% தான் இருக்காங்க. பிஜேபில பார்த்தோம்னா கொஞ்சம் 14% கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால பிஜேபி வந்து கொஞ்சம் அந்த கொங்கு சைட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா மாதிரி நம்ம சர்வேல இருக்கு. பிஜேபி வரணும்னு நினைக்கிறவங்க வந்து கொங்கு பெல்ட்ல கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி நம்ம சர்வேல இருக்கு. இப்போ வெஸ்ட் சைட்ல எப்படி பிஜேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அதே மாதிரி சவுத் சைட்லயும் பிஜேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏடிஎம்கேல வந்து 0%, டிஎம்கேல வெறும் 16% இருக்காங்க. ஆனா பிஜேபி வந்து கொஞ்சம் 24%ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி வந்து சவுத் சைட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுனால நம்ம சர்வேல வந்து பிஜேபி கொஞ்சம் சவுத் சைட்ல ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு. அதே மாதிரி நம்ம சவுத் சைட்ல பிஜேபி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து சவுத் சைட்ல அதிகமா இருக்கிறதுனால பிஜேபிக்கு அதிக பர்சன்டேஜ் வந்திருக்கலாம். ஹாய், நான் மெர்லின் ஜெரோக். நான் வந்து செகண்ட் இயர் எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல. Hi, this is Anupama Gopindran, currently pursuing MSc second year clinical psychology at Dr. MGR Educational and Research Institute. Hi, நான் சுபாஷினி. நான் செகண்ட் இயர் எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல. இப்போ அடுத்தது I believe that it is the responsibility of every citizen to vote. வாக்களிப்பது ஒவ்வொரு குடிமகனும் செய்ய வேண்டிய தலையாய கடமை இப்படின்ற கேள்விக்கு நம்ம இப்போ வந்துட்டு எந்த கட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஓட் பண்ணியிருக்காங்களோ அதோடைய ரெஸ்பான்சஸை நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து மொத்தம் மூணு ரெஸ்பான்ஸ் இருக்கு. அது வந்து கான்சே, அன்டிசைடட், சம் அதர் அலைன்சஸ். அதாவது என்னால் சொல்ல முடியாது, நான் இன்னும் டிசைட் பண்ணலை, அப்படின்னா நான் வந்து வேற ஏதாவது கட்சிக்கு நான் வந்துட்டு ஓட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன மொத்த டோட்டல் வந்துட்டு 1233. அதில் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு 43 பேர். இல்லை இது வந்து என்னோட கடமை இல்லை அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு 35 பேர். இது என்னோட கடமைன்னு சொல்றவங்க 1155 பேர். இப்போ நம்ம பெர்சன்டேஜ் வாரியா பார்த்தோம்னா இது வந்து என்னோட கடமையா இது என்னோட கடமைன்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு 3%, இல்ல இது என்னோட கடமை இல்லைன்னு சொல்றவங்களும் 3%, ஆமா இது என்னோட கடமைன்னு சொல்றவங்க 94% சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு ஏடிஎம்கேல வந்துட்டு 87 பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க.
அதுல வந்துட்டு எனக்கு இது தெரியல, இது என்னோட கடமையான்னு தெரியலன்னு சொல்லி 4 பேரும், இல்ல இது என் கடமை இல்லைன்னு சொல்லி ஒருத்தரும், ஆமா இது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு 82 பேரும் சொல்லியிருக்காங்க. இப்ப பெர்சன்டேஜ் வாரியா பார்த்தோம்னா 94% வந்துட்டு ஆமா இது என் கடமைன்னு சொல்லியிருக்காங்க, 5% வந்து எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 1% சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து பிஜேபி அலையன்ஸ் வந்துட்டு 397 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னோட கடமையான்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்க 11 பேரும், இது என்னோட கடமை இல்லைன்னு சொல்றவங்க 6 பேரும், ஆமா இது என் கடமைன்னு சொல்றவங்க 380 பேரும் சொல்லியிருக்காங்க. இப்ப பெர்சன்டேஜ் வாரியா பார்த்தோம்னா ஆமான்னு சொல்றவங்க 96%, இல்லைன்னு சொல்றவங்க 1%, இது என் கடமையான்னு தெரியலன்னு சொல்றவங்க 3% சொல்லியிருக்காங்க. இப்போ டிஎம்கே அலையன்ஸ் வந்துட்டு 409 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க டோட்டலா. இப்போ அதில் வந்துட்டு எனக்கு இது என் கடமையான்னு தெரியலன்னு சொல்றவங்க 13 பேரும், இல்லைன்னு சொல்றவங்க 5 பேரும், ஆமா இது என் கடமைன்னு சொல்றவங்க 399 பேரும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்துட்டு பெர்சன்டேஜ் வாரியா பார்த்தோம்னா ஆமான்னு சொல்றவங்க 96 பேரும், இல்லைன்னு சொல்றவங்க 1%, இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு 3% சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து ஓவராலா நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா இப்ப வந்து எனக்கு தெரியலன்னு சொல்லி சொல்றாங்க டோட்டலா வந்துட்டு 71 பேர் சொல்லியிருக்காங்க. இல்ல வந்துட்டு அன்டிசைடட், அதாவது எனக்கு நான் இன்னும் முடிவெடுக்கல அப்படின்னு சொல்றவங்க வந்து 43 பேரும், நான் வந்து ஏடிஎம்கே சொல்றவங்க வந்துட்டு 4 பேரும், பிஜேபி சொல்றவங்க 11 பேரும், டிஎம்கே சொல்றவங்க 13 பேரும் சொல்லியிருக்காங்க. இல்ல வந்து பெர்சன்டேஜ் வாரியா பார்த்தோம்னா அன்டிசைடட், இன்னும் நான் முடிவெடுக்கல அப்படின்னு சொல்றவங்க வந்து 61%, ஏடிஎம்கே சொல்றவங்க 6%, பிஜேபி சொல்றவங்க 15%, டிஎம்கே சொல்றவங்க 18% சொல்லியிருக்காங்க. இல்ல இது என் கடமை இல்ல அப்படின்னு சொல்லி டோட்டலா 47 பேர் சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்லி 35 பேரும், ஏடிஎம்கே சொல்றவங்க ஒருத்தரும், பிஜேபில இருந்து 6 பேரும், டிஎம்கேல இருந்து 5 பேரும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வந்து பெர்சன்டேஜ் வாரியா பார்த்தோம்னா நான் இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்லி 74%, ஏடிஎம்கேல இருந்து 2%, பிஜேபில இருந்து 13%, டிஎம்கேல இருந்து 11% சொல்லியிருக்காங்க. ஆமா இது என் கடமை தான் சொல்லி சொல்றவங்க டோட்டலா வந்துட்டு 2008 பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் வந்து முடிவெடுக்கலன்னு சொல்லி சொல்றவங்க 1155 பேரும், ஏடிஎம்கே சொல்றவங்க 82 பேரும், பிஜேபில இருந்து 380 பேரும், டிஎம்கேல இருந்து 391 பேரும் சொல்லியிருக்காங்க. இப்ப பெர்சன்டேஜ் வாரியா பார்த்தோம்னா நான் இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்றவங்க 58%, ஏடிஎம்கேல இருந்து 4%, பிஜேபில இருந்து 19%, டிஎம்கேல இருந்து 20% சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து voters decision and voting behavior வந்து நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து சொல்ல முடியாது இல்லனா undecided or வேற ஏதாவது அலையன்ஸ்க்கு வந்து vote பண்ண போறோம். அந்த மாதிரி டோட்டல் வந்து 1233 people வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து I believe that there is no use of voting. vote பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த மாதிரி டோட்டல் வந்து 131 people வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. I will vote based on the circumstances. மொத்தமா வந்து 237 people வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. நான் கண்டிப்பா வந்து vote போடுவேன். 865 people வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. பெர்சன்டேஜ் படி பார்த்தோம்னா கண்டிப்பா நான் வந்து vote போடுவேன். 70% வந்து அந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணிருக்காங்க. 11% வந்து vote பண்றதுனால எந்த யூஸும் இல்ல அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. 90% வந்து circumstances படி நான் vote பண்றேன் அந்த மாதிரி சூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சர்வே படி பார்த்தோம்னா ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து சூஸ் பண்றவங்க மொத்தமா 87. அதுல வந்து vote பண்றதுல வந்து எந்த யூஸும் கிடையாது அந்த மாதிரி 3 பேர் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. 17% வந்து circumstances படி vote பண்றேன் அந்த மாதிரி சூஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நான் வந்து vote போடுவேன் 67 people வந்து vote பண்ணிருக்காங்க. பெர்சன்டேஜ் படி பார்த்தோம்னா கண்டிப்பா நான் வந்து vote போடுவேன் வந்து 77% வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. 20% வந்து circumstances படி நான் vote போடுவேன் அந்த மாதிரி சூஸ் பண்ணிருக்காங்க. 3% வந்து எந்த யூஸும் கிடையாது vote பண்றதுனால அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சர்வே படி பிஜேபி அலையன்ஸ் வந்து 397 people வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. vote பண்றது எந்த யூஸும் கிடையாது அந்த மாதிரி 25 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. circumstances படி vote போடுற அந்த மாதிரி 72 people வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா vote போடுவேன் 300 people வந்து சூஸ் பண்ணிருக்காங்க.
பர்சன்டேஜ் படி பார்த்தோம்னா 76% வந்து கண்டிப்பா ஓட் போடுவேன் சூஸ் பண்ணிருக்காங்க. 18% வந்து சர்க்கம்ஸ்டன்சஸ் படி நான் ஓட் போடுவேன். 6% வந்து ஐ பிலீவ் தட் தேர் இஸ் நோ யூஸ் ஆஃப் voting வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. டிஎம்கே லைன்ஸ் வந்து இந்த சர்வே படி மொத்தமா 409 people சூஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஓட் போடுறதுனால எந்த யூஸும் கிடையாது. அது வந்து 14 people வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. சர்க்கம்ஸ்டன்சஸ் படி நான் ஓட் போடுவேன் 74 people வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நான் வந்து ஓட் போடுவேன் அந்த மாதிரி 321 people வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. பர்சன்டேஜ் படி 79% வந்து கண்டிப்பா நான் வந்து ஓட் போடுவேன் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 18% வந்து சர்க்கம்ஸ்டன்சஸ் படி தான் நான் ஓட் போடுவேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் 3% வந்து ஓட் போடுறதுனால எந்த யூஸும் கிடையாது அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் வந்து நம்ம 173 people வந்து ஓட் போடுறதுனால எந்த யூஸும் கிடையாது அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஷன்ல வந்து அன்டிசைடட் வந்து 131 people சூஸ் பண்ணிருக்காங்க. ஏடிஎம்கேல வந்து 3 people தான் ஓட் போட்டிருக்காங்க. பிஜேபிக்காக 25 people அண்ட் டிஎம்கேக்காக 14 people வந்து ஓட் போட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் படி பார்த்தோம்னா அன்டிசைடட்ல 76 வந்திருக்காங்க. ஏடிஎம்கேல 2%, பிஜேபி 14% அண்ட் டிஎம்கே 8% வந்திருக்காங்க. சர்க்கம்ஸ்டன்சஸ் படி நான் ஓட் போடுவேன் அந்த மாதிரி டோட்டல் வந்து 400 people ஓட் சூஸ் பண்ணிருக்காங்க. அன்டிசைடட்ல வந்து 237, ஏடிஎம்கேல வந்து 17, பிஜேபி வந்து 72, டிஎம்கே வந்து 74. பர்சன்டேஜ் படி பார்த்தோம்னா 59% வந்து அன்டிசைடட்ல இருக்கு, 4% வந்து ஏடிஎம்கே, 18% வந்து பிஜேபி அண்ட் டிஎம்கேல வந்து 19%. கண்டிப்பா நான் வந்து ஓட் போடுவேன். டோட்டலா வந்து 1553 people வந்து ஓட் போட்டிருக்காங்க. அன்டிசைடட்ல வந்து 865, ஏடிஎம்கே 67, பிஜேபி 300 அண்ட் டிஎம்கே 321. பர்சன்டேஜ் படி பார்த்தோம்னா 56% வந்து அன்டிசைட்ல போட்டிருக்காங்க, 4% வந்து ஏடிஎம்கே சூஸ் பண்ணிருக்காங்க, 19% வந்து பிஜேபி அண்ட் 21% வந்து டிஎம்கே சூஸ் பண்ணிருக்காங்க. According to the table, from the population who have chosen BJP may be a good option, 14% of the people have chosen that there is no use of voting for BJP. It may be because it may be because they feel that the population feels that even if they vote for BJP in Tamil Nadu, there is a lesser chance of them winning. So they feel that their vote will go to waste. நம்ம சர்வேல சாம்பிள் சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 2126. ஆனா இந்த நம்ம தமிழ்நாட்டுல 6 கோடிக்கு மேல வாக்காளர்கள் இருக்காங்க. இப்போ அந்த 6 கோடி நம்ம வந்து பேஸ் பண்ணோம்னா இந்த 2000 சாம்பிள்ன்றது ரொம்ப கம்மி தான். ஆனா வந்து இந்த சாம்பிள் வச்சு நாங்க வந்து இதுதான் ரிசல்ட்டா வருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த ரிசல்ட் வச்சு ஒரு ட்ரெண்டை வந்து நம்ம பார்க்கலாம். எப்படின்னா வாக்காளர்கள் எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க, அவங்களோட ஓட் பண்ணும் போது அவங்களோட தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அவங்க தாட்ஸ் எல்லாம் எப்படி மாறுது அப்படின்றத வந்து நம்ம இந்த சர்வே மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த சர்வேல சாம்பிள் கலெக்ஷன் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆன மாதிரி இல்ல. நார்த் அண்ட் சென்னைல வந்து நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனா இதே சவுத் சைட்லயோ இல்ல வெஸ்ட் சைட்லயோ அதை விட கொஞ்சம் கம்மியான பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் நமக்கு இருந்தாங்க. சோ இதனால வந்து ஹோல் தமிழ்நாடு பீப்புள் எல்லாருமே இப்படிதான் யோசிப்பாங்க, இல்ல எல்லாருமே இப்படிதான் ஓட் பண்ணுவாங்க, ரிசல்ட்ஸ் இப்படிதான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா நமக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட் எல்லா ரீஜன்ஸ்ல இருந்தும் பார்ட்டிசிபேஷன் கிடைச்சதுனால மேபி இப்படி ரிசல்ட்ஸ் வர இப்படி ஓட் பண்ண சான்ஸ் இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றது நம்ம இந்த சர்வே மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம பண்ண சர்வே டேட் பார்த்தீங்க அப்படின்னா Feb 25ல இருந்து March 5th வரைக்கும் தான் நம்ம பண்ணோம். அதாவது 10 நாள் கேப்ல தான் நம்ம இந்த சர்வே பண்ணோம். அதாவது டேட்டாஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணோம். ஸோ இந்த 10 நாள் டைம் லிமிட்ல வந்து பார்த்தோம்னா இன்னும் எந்த அலைன்சஸும் வந்து ஃபைனலைஸ் ஆகல, கேண்டிடேட்ஸ் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. அதனாலேயே வந்து நமக்கு கிடைச்ச ரிசல்ட் படி பார்த்தோம்னா அன்டிசைடட் வந்து 70% கிட்ட இருக்காங்க. ஸோ அதனால நம்ம பண்ண சர்வே வந்து ஒரு கரெக்டான வேலை தான் இருக்கு அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுது. சோ நமக்கு கிடைச்ச சர்வே படி இன்னுமே வந்துட்டு அந்த அந்த அலைன்சஸ் எல்லாம் இந்த ஃபார்ம் ஃபைனலைஸ் பண்ணாததுனால 70% வந்து அன்டிசைடட் தான். இந்த 70% அன்டிசைடடா இருக்கவங்க வந்துட்டு மேபி அலைன்சஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட டெசிஷன் எப்படி இருக்கு, அவங்க யாருக்கு ஓட் பண்றாங்க, அவங்களோட டெசிஷனை பொறுத்து நம்ம அப்போ அலைன்சஸ் எல்லாமே வந்து ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் அசஸ்மெண்ட் பண்ணாதான் அதோட ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும்.
ஸோ நம்ம இப்ப இருக்கிற சர்வே படி பார்த்தோம்னா அன்டிசைடடா தான் இருக்காங்க இப்ப வரைக்கும். 25 கொஸ்டின்ஸ் எடுத்திருந்தோம். நம்ம வந்து இந்த வீடியோல வந்து 3 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இனிமே வர 22 கொஸ்டின்ஸ் வந்து இனிமே வர அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரப்போற அடுத்தடுத்த வீடியோல நாங்க உளவியல் பத்தியும் மக்களோட மனநிலை பத்தியும் போட போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.